ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டேட்டாவஸ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, அமேசான் கிண்டில்ல எப்படி நம்ம வந்து மணி மேக் பண்றது, ஏர்ன் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல நீங்க கூகுள்ல போய் அமேசான் கிண்டில் பப்ளிஷிங் அப்படின்னு டைப் பண்ணுங்க. இந்த இதுல நம்ம என்ன பண்ண எப்படி வந்து ஏர்ன் பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணி அதுல இருந்து மணி ஏர்ன் பண்ண போறோம். இது வந்து நம்ம வந்து ஒரு இப்போ போன வீடியோல வந்து நம்ம வந்து எப்படி ஆர்டிக்கல் வந்து இது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணி அதுல எப்படி ஏர்ன் பண்றது அப்படின்னு பார்த்தோம். அதுல வந்து அந்த ஒரு ஆர்டிக்கலுக்கு அந்த குறிப்பிட்ட அமௌண்ட் மட்டும் தான் தருவாங்க. அதோட ஒன் டைம் பேமெண்ட் தான். ஆனா நீங்க ஒரு புக் பப்ளிஷ் பண்ணீங்கன்னா அதுல வந்து எத்தன பேர் வந்து அந்த புக்க ரீட் பண்றாங்களோ, அதுக்கேத்த மாரி உங்களுக்கு அமௌண்ட் இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கும். இதுல வந்து உங்களுக்கு என்ன நாலேட்ஜ் வேணும்னா, கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேட்ஜ் அது கூட தேவையில்ல. நீங்க டிரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணி, கூகுள் டிரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணி, நீங்க நெனைக்கிறத தமிழ்ல எழுதி, அத வந்து இங்கிலீஷ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து இதுல வந்து புக் எழுதுற அளவுக்கு என்ன கன்டென்ட் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு நெனைக்க வேணாம். புக் வந்து நீங்க வந்து இதுல காமனா உங்களுக்கு என்ன விஷயம்லாம் இதுல வந்து எல்லாருமே படிப்பாங்க. ஸோ, உங்களுக்கு வந்து இப்போ கார்டனிங் பத்தி தெரியும் அப்டின்னா, அந்த கார்டனிங்க பத்தி ஒரு புக் எழுதலாம். இப்போ குக்கிங்லாம் தெரியும்னா, குக்கிங் பத்தி ஒரு புக் எழுதலாம். தமிழ் அ தமிழ்நாடு ஃபுட் ஐட்டம்ஸ், ஹவ் டு குக்கிங் அப்டின்னா நீங்க வந்து தமிழ்நாட்ல மோஸ்ட்டா வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் ப்ரிப்பேர் பண்றது, வெளிநாட்ல இருக்கவங்களுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு தெரியாது. அதனால அந்த மாரி புக்ஸ் எழுதலாம். ஆ இப்போ ஆரி ஒர்க்லாம் யூஸ் பண்றீங்கன்னா, நீங்க வந்து அதுக்கான என்ன நீடில்ஸ், என்ன வந்து ஆ சைஸ் த்ரெட்ஸ் இந்த மாரி அந்த ரிலேட்டடா உங்களுக்கு என்ன தெரியுமோ அத புக்கா பப்ளிஷ் பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒரு 10 பேராவது அந்த புக்க கண்டிப்பா படிப்பாங்க, எப்படியா இருந்தாலும். அதனால அந்த புக் பப்ளிஷிங் பத்தி இந்த இதுல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த அமேசான் கிண்டில் பப்ளிஷிங் கிளிக் பண்ணிக்கலாம். நீங்க வந்து அமேசான் இதுல வந்து லாகின் பண்ணலைன்னா, ஃபர்ஸ்ட் போய் லாகின் பண்ணிக்கோங்க. இத விட செல்ஃப் பப்ளிஷிங் அப்படின்னு இருக்கும். இதுல போய் பண்ணுங்க. ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சைன் இன் பண்ணிக்கணும். சைன் அப் பண்ணிட்டு, அதுக்கப்புறமேட்டுக்கு நான் ஆல்ரெடி சைன் அப் பண்ணிட்டேன். உங்களுக்கு அந்த இத காமிக்கிறேன். ஆல்ரெடி நான் சைன் அப் பண்ணி எல்லாம் ரெஜிஸ்டர் எல்லாம் பண்ணிட்டேன். நீங்க நான் சொன்ன மாரி கா செல்ஃப் பப்ளிஷிங் அமேசான் கிண்டில்ல போய் செல்ஃப் பப்ளிஷிங் அப்படின்னு குடுத்துருங்க. குடுத்துட்டு அதுக்கடுத்து வந்து அ உங்களுக்கு இப்போ அமேசான்ல நம்ம ஆல்ரெடி அ அக்கவுண்ட்லாம் ஓப்பன் பண்ணி வச்சிருப்போம். அ பொருள்லாம் ஆர்டர் பண்றதுக்கு. ஸோ அந்த மாரி ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா, சைன் இன் பண்ணிக்கோங்க. ஒருவேள நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அப்டின்னா, சைன் அப் பண்ணிக்கோங்க. சைன் அப் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க அப்டின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து இது வந்து கார்ப்பரேஷன் அதாவது ஒரு கம்பெனில இருந்து பண்றீங்களா? இல்ல வந்து நீங்களா பண்றீங்களா? அப்படின்னு நீங்களா பண்ணீங்கன்னா இண்டிவிஜுவல் அப்படின்னு குடுத்துக்கோங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த், நீங்க என்ன கண்ட்ரி, உங்களோட நேம், அப்புறம் உங்க அட்ரஸ், அதுக்கு அடுத்து வந்து உங்க ஃபோன் நம்பர் இதெல்லாம் குடுத்துக்கோங்க. இதெல்லாம் குடுத்த வாட்டி உங்க பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. பேங்க் டீட்டெயில்ஸ்ல உங்களோட அக்கவுண்ட் நம்பர் இதெல்லாம் குடுத்துட்டு, அதுக்கு அடுத்து வந்து அந்த இது வந்து ஓகேன்னு சொன்னா, அடுத்து வந்து நீங்க போலாம். அடுத்து டாக்ஸ் இன்ஃபர்மேஷன். ஒருவேள நீங்க டாக்ஸ் வந்து பே பண்றீங்கன்னா, அந்த இது டீட்டெயில்ஸ்லாம் குடுக்கணும். நான் வந்து டாக்ஸ் பே பண்றதில்ல. அதனால நோ அப்படின்னு குடுத்துட்டு, பண்றதா இல்லைன்னா, நோ அப்படின்னு குடுத்துட்டா, நீங்க வந்து சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு, அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, புக் ஷெல்ஃப்க்கு போங்க. அங்க தான் நம்ம வந்து புக் வந்து கிரியேட் பண்ணி இது ப கிரியேட் பண்ணி நம்ம பப்ளிஷ் பண்ண போறோம். அதுக்கு வந்து இந்த மாரி ஒரு இது குடுத்துருப்பாங்க. அதுல வந்து கிரியேட் அப்படின்ற பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே. இதுல வந்து நீங்க வந்து எந்த மாரி வந்து ரெடி பண்ணணும் அப்படி புக்கா இருக்கணுமா? இல்ல வந்து நீங்க வந்து பிரிண்ட் போட்டு அத புக்கா செல் பண்ண போறீங்களா? அந்த மாரி வந்து ஆப்ஷன் கேட்கறாங்க. நம்ம வந்து புக்கா தான் எப்படியும் ஜெனரேட் பண்ண போறோம். ஸோ கிரியேட் புக் அப்படின்னு குடுத்துக்குவோம்.
இதுல வந்து என்ன என்னென்ன லாங்குவேஜ் இருக்குன்னா, ஜெர்மன், ஸ்பானிஷ் நமக்கு மோஸ்ட்டா இங்கிலீஷ் தான் தெரியும். ஸோ, அதனால எப்படியும் இங்கிலீஷ் தான் சூஸ் பண்ணுவோம். வேற தமிழ் கூட இருக்கு. நீங்க தமிழ் கூட சூஸ் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ்லயே நம்ம குடுப்போம் இப்போ இப்போதைக்கு. ஆம் நெக்ஸ்ட் வந்து புக்கோட டைட்டில் குடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன அந்த இது என்ன எழுதுறீங்களோ, அத கொஞ்சம் யூனிக்கா குடுங்க. அந்த டைட்டில் வந்து இப்ப கார்டனிங்னா அதுக்கேத்த மாரி யூனிக்கா வந்து குடுங்க. நீங்க வந்து உங்களுக்கு வந்து டைட்டில் வந்து சூஸ் பண்றதுக்கு யோசிக்க முடியலன்னா, ChatGPTல போய் பண்ணி பாருங்க. ஏன்னா இப்போ ChatGPT நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து திருப்பி யோசிச்சு அதுக்கு வந்து கண்டுபிடிக்க முடியலன்னா, நம்ம ChatGPT யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ. அதனால ஈஸியா நமக்கு வந்து அது டைம் சேவ் பண்ணி குடுக்கும். அடுத்து சப்டைட்டில் குடுக்கணும்னா உங்களுக்கு தோணுச்சுன்னா குடுங்க. இல்லைன்னா வேண்டாம். அம் இது வந்து நீங்க பார்ட் 1, பார்ட் 2 அந்த மாரி குடுக்க போறீங்களா? இல்ல வந்து ஒரே புக் தானா அப்டின்றதுக்காக இந்த சீரிஸ் வந்து தொடர்றதுக்கு சீரியஸ். அடுத்து வந்து இந்த எடிஷன் நம்பர்லாம் ஆப்ஷனல். அது வந்து நீங்க குடுக்கறதும், குடுக்காததும் உங்க இஷ்டம். நீங்க வந்து ஏதாவது புக்க பாத்து அந்த புக்ல இருந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி எழுதுறீங்கன்னா, அப்போ பிரைமரி ஆத்தர் அந்த புக்கோட பிரைமரி ஆத்தர் வந்து எழுதணும். அந்த புக்க யார் எழுதுனாங்களோ அது. அடுத்து வந்து உங்களோட நேம் இந்த புக்கும் நீங்க தானே எழுத போறீங்க. அதனால உங்களோட நேம், லாஸ்ட் நேம் இதெல்லாம் குடுத்துட்டு, ஒருவேள நெறைய பேர் இருந்தாங்கன்னா, ஒரு 2, 3 பேர் சேர்ந்து எழுதுறாங்கன்னா, ஆட் அனதர் குடுத்து அவங்க நேமும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அடுத்து டிஸ்கிரிப்ஷன் நீங்க வந்து புக்க பப்ளிஷ் பண்றதுக்கு முன்னாடி, என் புக் வந்து இப்படிதான் இருக்கும். அந்த புக்ல இந்த கன்டென்ட்லாம் இருக்கும் அப்படின்னு வந்து சும்மா அவுட்லைன் மாரி குடுத்துக்கோங்க உங்க டிஸ்கிரிப்ஷன்ல. அதுக்கடுத்து இந்த இது வந்து புக்க உங்களால ஆ திங்கிங்ல எழுதுனதா இருந்தா, ஆ ஐ வாண்ட் த காப்பிரைட் அப்படின்னு சொல்லி குடுத்துக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு அந்த காப்பிரைட்லாம் தேவையில்ல அப்படின்னா, திஸ் இஸ் பப்ளிக் டொமைன் அப்படின்னு குடுத்துக்கோங்க. அடுத்து வந்து கீவேர்ட்ஸ். கீவேர்ட்ஸ்ல வந்து நீங்க வந்து அந்த புக்ல வந்து என்னென்ன இப்போ வந்து ஆ ஒரு ஆ கார்டனிங் பத்தி எழுதுறோம்னா, நம்ம வந்து அதுல மோஸ்ட்டா வந்து பிளான்டிங், அதுக்கப்புறம் ஃபெர்டிலைசிங், அப்புறம் இந்த மாரி வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் ரிப்பீட்டடா. அந்த மாரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து இந்த பாக்ஸ்ல குடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம வந்து நம்ம புக்க வந்து வாங்குறதுக்கு முன்னாடி, அந்த அவங்க வந்து பாப்பாங்க. என்னென்ன இருக்கு? மோஸ்ட்டா என்ன வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு டிஸ்கிரிப்ஷன், கீவேர்ட்ஸ் எல்லாம் பார்த்து தான் அவங்க நம்ம புக்க வாங்குவாங்க. இது என்ன கேட்டகரில வரும் அப்படின்னு கேட்பாங்க. இது ஃபிக்ஷனா, நான் ஃபிக்ஷனா அந்த மாரி வந்து கேட்டகரிஸ்லாம் வரும். அப்புறம் இதுலயே நீங்க குடுத்துக்கலாம். உங்களோட புக்க வந்து எந்த ஏஜ்ல இருந்து எந்த ஏஜ் வரைக்கும் இருக்கவங்க படிக்கலாம். ஃபார் இந்தியாவுக்கு வந்து இவங்க வந்து ஏஜ் லிமிட்லாம் குடுத்துருக்காங்க. அதே யுஎஸ் பேஸ்டுன்னா அந்த இதுல வந்து கிரேட் லிமிட் பேஸ் பண்ணி குடுத்துருக்காங்க. இதெல்லாம் குடுத்துட்டு நீங்க வந்து சேவ் பண்ணீங்க அப்டின்னா, அடுத்த இதுக்கு போகும். அடுத்த இதுல வந்து என்ன இருக்கும்னா, நான் ஆல்ரெடி ஒரு இது புக்க வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். அந்த இதுல உங்களுக்கு காமிக்கிறேன். ஆ எ சிங்கிள் சன்ஸ் லவ் அப்படின்னு ஒரு புக்கு தான் நான் இப்போ வந்து ஆ ரைட் பண்ணிட்டு இருக்கேன். அதுல வந்து நான் வந்து கன்டின்யூ செட்டப் குடுத்துக்கிறேன். ஆல்ரெடி நான் முதல்ல சொன்ன ஃபர்ஸ்ட் குடுத்த எல்லா இதுமே ஃபில் பண்ணிட்டேன் நான் சொன்ன மாரி. அதுக்கடுத்து இதெல்லாம் ஃபில் பண்ணியாச்சு. இதுல வந்து நம்ம வந்து இப்பயே புக்க ரிலீஸ் அதாவது பிடிஎஃப்பா கன்டென்ட்டா வேர்ட் டாக்குமெண்ட்ல நம்ம எழுதின புக்கோட கன்டென்ட் இருந்துச்சுன்னா, ஐ அம் ரெடி டூ ரிலீஸ் மை புக் அப்படின்னு குடுத்துக்கலாம். அதே வந்து நம்ம இப்போதான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இப்போதான் ரைட் பண்ணிட்டு இருக்கோம்னா, மேக் மை கிண்டல் புக் அவைலபிள். ஆ அந்த இத ஆப்ஷன குடுத்துக்கலாம். இதுல வந்து நீங்க வந்து இந்த கேலண்டர் குடுத்தீங்கன்னா, அந்த கேலண்டர்ல உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். எந்த எப்போ வந்து நம்மளோட புக்க வந்து பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்றத டேட்ட கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நீங்க வந்து இத சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த டேட்ல நம்மளால பண்ண முடியாது அப்படின்னு அப்போ உங்களுக்கு தோணுச்சுன்னா, அத வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேவ் அண்ட் கன்டின்யூ குடுத்துட்டு, நீங்க அடுத்த இதுக்கு போலாம். அடுத்த இதுல என்ன இருக்கும்னா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட இத வந்து டாக்குமெண்ட்ட வந்து அப்லோட் பண்ணணும்.
அது நான் இன்னும் ரெடி பண்ணல. அதனால குடுக்கல நானு. அதுக்கு அடுத்து வந்து நம்மளோட கவர் லெட்டர் முன்னாடி ஃபர்ஸ்ட்டு புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் இருக்குல்ல, அது வந்து நம்ம இதுலயே ஈஸியா வந்து ஆ இது பண்ணிக்கலாம், கிரியேட் பண்ணிக்கலாம். லான்ச் கவர் கிரியேட்டர் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, அது உங்களுக்கு நெறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் காமிக்கும். அதுல வந்து நீங்க ஈஸியா வந்து இது பண்ணிக்கலாம். புக்கோட ஃபர்ஸ்ட் பேஜ. அதுக்கடுத்து ம் இது இது இதுக்கு கீழ எல்லாமே வந்து நம்ம வந்து இது பண்ணா தான் புக் அப்லோட் பண்ணா தான் அடுத்து நம்ம வந்து எவ்ளோ அமௌண்ட்ட வந்து பிரைசிங் பண்ணலாம். எ எவ்ளோ அமௌண்ட் வந்து இந்த புக்குக்கு ஃபிக்ஸட் பண்ணலாம். அதெல்லாம் வந்து பண்ண முடியும். இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நீங்க புக் ஒரு வேள அப்லோட் பண்ணீங்கன்னா, அடுத்து நீங்க பிரைசிங் ஸ்டெப் தான். அது ஈஸியா தான் இருக்கும். அதனால நீங்களே பண்ணிரலாம். சேவ் அண்ட் கன்டின்யூ குடுத்து இதெல்லாம் ஃபில் பண்ணா தான் சேவ் அண்ட் கன்டின்யூ பண்ணும்போது, அடுத்த இதுக்கு போகும். இல்லைன்னா போகாது. இப்படிதான் வந்து ஒரு கிண்டில் புக் வந்து பப்ளிஷ் பண்ணும். நீங்களும் வந்து இது வந்து நீங்க தப்பா இருந்தா வந்து அந்த ஆர்டிக்கிள் இன்சைடர்ல மாரி ரிஜெக்ட்லாம் பண்ணாது. ஒருவேள அவங்க யாருக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, அதுக்கேத்த மாரி எப்படியும் நம்மள மாரியே இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க நெறைய பேர் இருப்பாங்க. அதுல யாராவது ஒருத்தர் படிப்பாங்க. அதனால பப்ளிஷ் பண்ணி பாருங்க. அது வந்து எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு, அடுத்த புக் பப்ளிஷ் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் நாலேட்ஜ் கிடைக்கும். இந்த மாரி பண்ணோம். அதனால வந்து இந்த மாரி வந்து நமக்கு வந்து ஆ இது கிடைச்சுச்சு. அப்போ வந்து இதுல கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணா, இன்னும் கொஞ்சம் வந்து நமக்கு வந்து ஆ புக் ரீட் பண்றவங்க இன்கிரீஸ் ஆவாங்க அப்படின்னு உங்களுக்கு நாலேட்ஜ் கிடைக்கும். அதனால நீங்க பண்ணி பாருங்க. இப்படிதான் வந்து அமேசான் கிண்டில்ல புக் பப்ளிஷ் பண்ணும். உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. பை.